பணம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேரும் இறக்க போகிறாங்க. மறந்துடாதீங்க, நான் சொல்கிறேன். அதுதான் 26 வந்து இட் வில் பி தி வர்ஸ்ட் எலெக்ஷன் தமிழ்நாடு இஸ் எவர் சீன். பணம் வந்து பாதாளம் வரைக்கும் பாயுது. நீங்களும் நானும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு, ஒரு சாமானியனோட கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பணம் விளையாட போகுது. ஆனால் ரெண்டு தரப்புமே, போத் சைட்ஸ், பணமும் அதிகாரமும் வந்து அடுத்த எலெக்ஷனில் எழுதி வச்சுக்கோங்க. 26 எலெக்ஷன் நம்ம பார்க்காத ரெண்டு பேரும் எந்த எல்லைக்கும் போவாங்க. அவங்க கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்க கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க கிட்டையும் பணம், இவங்க கிட்டையும் பணம், அவங்க கிட்டையும் மீடியா, இவங்க கிட்டையும் மீடியா, அவங்க கிட்டையும் ஒரு 40 கட்சி, இவங்க கிட்டையும் ஒரு 40 கட்சி, எல்லாம் பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க. இந்த ரெண்டு பெரிய திமிங்கலங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சண்டையில் சிறுமீன்கள் காணாமல் போகும். பணம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேரும் இறக்க போகிறாங்க. மறந்துடாதீங்க, நான் சொல்கிறேன். அதுதான் 26 வந்து இட் வில் பி தி வர்ஸ்ட் எலெக்ஷன் தமிழ்நாடு இஸ் எவர் சீன். மார்க் மை வேர்ட்ஸ், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. திமுக என்ன நடந்தாலும் எப்பாடுபட்டாலும் ஆட்சியை காப்பாற்றிக்கணும். என்ன செஞ்சாவது திமுகவை ஆட்சியிலேருந்து நகர்த்தணும், அது பிஜேபிக்கு. ஏன்னா அப்போ தான் 29 அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றவங்க யாருமே களத்தில் நிற்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை அதை மீறி நிற்கிறாங்கன்னா அது பெரிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா பணம் உங்களுக்கு வந்து பாதாள வரைக்கும் பாயுது. இந்த பணத்தோட நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இவர்களிடம்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சேட். அதனால தான் இந்த அலையன்ஸ் ஃபார்மேஷனுக்கு பிறகு ஏப்ரல் 11 அமித்ஷா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு விஜய் ஸ்டேக்ஸ் வந்து கீழே ரொம்ப போயிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு விஷயம் மேடம், பணம் வந்து பாதாளம் வரைக்கும் பாயுது. நீங்களும் நானும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு, ஒரு சாமானியனோட கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பணம் விளையாட போகுது. பணம் ரெண்டு தரப்புமே, நான் சொல்றேன், போத் சைட்ஸ். தே ஆர் கோயிங் டு மேக் தி சிஸ்டம் as a mockery. அதாவது இந்த சிஸ்டத்தை எவ்வளவு தூரம் சிறுமப்படுத்த முடியுமோ, கேலி கூத்தாக்க முடியுமோ, ரெண்டு பேரும், அதிமுக பாஜக கூட்டணி, திமுக கூட்டணி, ரெண்டு பேரும் ஆக்க போறாங்க. இதில் விஜய் மாதிரியான பிளேயர்ஸுக்கு வந்து ஸ்பேஸே இருக்காதுன்றதான் எனக்கு தோணுது. கமல்ஹாசன் அவர்கள் வந்து நிற்கும் போது ஒரு கடுமையான போட்டி இருந்தது. வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் கடுமையான போட்டி இருந்தது. ரொம்ப மார்ஜினில் தான் வந்துட்டு வானதி சீனிவாசன் வந்துட்டு ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ கமல்ஹாசன் அவர்களுக்கே அப்படி ஒரு டஃப் ஃபைட் இருந்தப்ப விஜய் அவர்கள் ஈஸியாக அவர் நிற்கிற இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்ற ஒரு கோணத்தில் அந்த எனக்கு என்னமோ அதுக்கு கூட வாய்ப்பு குறைவுன்னு தோணுது. ஏன்னா நீங்கள் 30% ஓட்ஸை கிராஸ் பண்ணணும். விஜயோட ஓட் பேங்க்ன்றது பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி அந்த 15 to 20%, அதுதான் நானும் நம்புறேன். அது வந்து இன்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததால மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் வந்து விஜய்க்கு வரதா இருந்த மைனாரிட்டிஸ் ஓட் அப்படியே டிஎம்கேக்கு போயிருக்கு, கணிசமான அளவு தான் அட்லீஸ்ட். ஏன்னா மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு பிறகு யார் வரணுன்றது நோக்கம் இல்லை, யார் வரக்கூடாதுன்றது நோக்கம். திமுகவை பிடிக்கல, விஜய்க்கு போடலாம். ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தோன்னா ஐயோ அது வேஸ்ட்டு, டாக்டிக்கல் ஓட்டிங் தான். இனிமேல் விஜய்க்கு போட்டால் அது விரயமாகிற ஓட்டு, திமுகக்கே போட்டோம். எஸ்டிபிஐ போய் அறிவாலயத்தில் ஸ்டாலினை பார்க்குறாங்கனாலே புரிஞ்சுக்கலாம், தட்ஸ் இண்டிகேட்டர். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது அவரோட 15% 20%ன்றதே குறையும் பொழுது அவர் ஜெயிப்பதே எனக்கு தெரிந்து கடினம். ரெண்டாவது, அவருக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸே கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் ஒன்று திமுக தூக்கிடும், இல்லை ஏடிஎம்கே தூக்கிடும், பிஜேபி தூக்கிடுவாங்க. பணம் அடி நடிப்பாங்க. குட்டி குட்டி கட்சிகளை கூட வந்து இன்றைக்கி வந்து, அதாவது பணமழை பொழியும் காலம், இலையுதிர் காலம் மாதிரி குட்டி கட்சிகளுக்கு, லெட்டர் பேட் பார்ட்டிஸுக்கு பணமழை பொழியும் காலம் இது. ரெண்டு தரப்பும் வந்து அள்ளிடுவாங்க போட்டு. ஒரு குண்டுமணி கூட கீழே செதறாமல் ரெண்டு பேரும் அள்ளிடுவாங்க. ஸோ விஜய் வில் பி ஆர்ஃபண்ட். அதாவது வந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். 26 அவருக்கான எலெக்ஷன் கிடையாது, மேபி 31. அதுக்கு 5 வருஷம் அவர் தாக்கு பிடிக்கணும். அவர் வேற வழி இல்லை. ஏன்னா எல்லாரும், சில பேர் சொல்கிறாங்க ஏடிஎம்கே வந்து விஜய் ரொம்ப டிமாண்ட் பண்ணார், அதான் ஏடிஎம்கே வந்து பிஜேபி பக்கம் போயிடுச்சு. குருமூர்த்தியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்சல்யூட் நான்சென்ஸ். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கிவன் அ சாய்ஸ் எடப்பாடி விஜயோட தான் போயிருப்பார். அவருக்கு வேற வழி இல்லை. தம்பு போட்டு அழுத்தி ப்ரெஷர் பண்ணி அண்டர் ப்ரெஷர் தான் எடப்பாடி வந்து பிஜேபியோட போயிருக்காரு. அதுக்கு காரணம் விஜயோட கூடுதல் டிமாண்டுன்றதுலாம் ரொம்ப தவறான அபத்தமான கருத்து. நவ் விஜய் இஸ் ஃப்ரெண்ட்லெஸ். அவர் ஜெயிப்பதே கடினம். நாம் தமிழர் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் தான் நான் பார்க்குறேன். அது கடந்த முறை வாங்கின 8% அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 40% அது அவங்கள விட்டு வெளியே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கட்சிகளும் 26 இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ப்ளீக்காக, ரொம்ப இதுவாக தான், மங்கலாக தான் இருக்கும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த அலையன்ஸ், அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஒரு தொடக்கம். அவங்க வந்து திமுக கூட்டணிக்கு போக முடியாத எல்லா கட்சியையும் ஒன்றா இழுக்க பார்ப்பாங்க. சீட் ஷேரிங்லலாம் ப்ராப்ளம் வரும், நான் மறுக்கல. பட் நாள் நெருங்க வந்து நீங்கள் களத்தில் டிஎம்கே 5 வருஷம் பொறுத்து ஃபேஸ் பண்ணணுன்னா பலவிதமான காம்ப்ரமைஸுக்கும் ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க கட்சிகள் வந்து தான் தீருவாங்க. அப்படி அந்த அலையன்ஸ் இன்டாக்டாக இருந்து, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இன்டாக்டாக இருந்து, அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். வேறு வழி இல்லை. ஏடிஎம்கேவில் விட்டுட்டு போக முடியாது. எவ்வளோ அவமானங்கள் நிகழ்ந்தாலும் அங்கே தான் இருந்தாகணும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இன்டாக்டாக இருந்து அதில் எல்லா குட்டி கட்சிகளும் சேரும் பட்சத்தில் பைபோலார் பாலிட்டிக்ஸாக இருமுனை போட்டியாக வரும்போது சைடில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லோரும் காணாமல் போவாங்க. லிட்ரலி சினிமா ஆக்டர்ஸு ப்ளஸ் பொலிட்டிக்கல் ஆக்டர்ஸ். நான் சொல்கிறேன், ரெண்டு பேருமே போத் விஜய் அண்ட் சீமான் காணாமல் தான் போவார்கள். விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தப்பயே விஜயோட ஸ்டேக்ஸ் வந்து கீழே போயிடுச்சுன்னு தான் நான் பார்க்குறேன்.